ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அடிக்கிற வெயிலுக்கு குட்டீஸ்க்கு வீட்லேயே நம்ம ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணி கொடுக்கலாமா? இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 2 டம்ளர் போல் பால் எடுத்திருக்கேன். நல்லா திக்கான பாக்கெட் பாலாக எடுத்துக்கோங்க. பாலை வந்து நல்லா பாத்திரத்தில் ஊற்றி நல்லா காய்ச்சிருங்க. பால் வந்து நல்லா காய்ச்சி நல்லா வந்து வத்தியே வரட்டும். இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் போல் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். நான் வந்து வெண்ணிலா ஃப்ளேவர் தான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருக்கும். 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வற்றி வர்ற பாலில் வந்துட்டு இதை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உடனே வந்து ஸ்பூன் வச்சு நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லைட்டாக கட்டிப்படும், இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஒரு 4-5 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்திங்கன்னா உங்களுக்கு பால் வந்து அந்த கஸ்டர்ட் பவுடர் கூட சேர்ந்துட்டு நல்லாவே வந்து திக்காகி வரும். இந்த ஸ்டேஜில் ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் போல் நீங்கள் வந்து சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதில் நீங்கள் கல்கண்டு கூட சேர்த்துக்கலாம். உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி தான். நல்லா சேர்த்துட்டிங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு திக்காகி வந்துடும். நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துருங்க. உங்களுக்கு கட்டிகளெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா ஃப்ளஃபியாக வந்துடும். இதை வந்துட்டு நீங்கள் ஒரு ஏர்டைட் ஜார்லேயோ இல்லை இந்த மாதிரி கண்ணாடி பவுல்லையோ வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மேலே ஒரு அலுமினியம் ஃபாயில் போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கு மேலே அதோட மூடி இருந்து அதையுமே சேர்த்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நான் பாதி வந்து இந்த மாதிரி சேர்த்துருக்கேன், பாதி வந்து இந்த மாதிரி டம்ளரில் சேர்த்திருக்கேன். இந்த மாதிரி டம்ளரில் சேர்த்துட்டு இதுக்கு மேலேயே நீங்கள் வந்துட்டு அலுமினியம் ஃபாயில் போட்டுட்டு டைட்டாக இருக்கிறதுக்காக ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. மேலே வந்து லைட்டாக கத்தி வச்சு ஹோல்ட் பண்ணிவிட்டு என்ன மாதிரி ஸ்டிக் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் மேலே வச்சுருங்க. அது வந்து உங்களுக்கு திக்காகும் போது உங்களுக்கு டைட்டாகி வந்துடும். அவ்வளவுதாங்க. இதை அப்படியே தூக்கி நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஓவர் நைட் இருக்கட்டும். குறைஞ்சது ஒரு 8 மணி நேரமாவது இருக்கணும். இப்போ 8 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கேன் பாருங்கள். நீங்கள் தேவைப்பட்டதுன்னா இதை வந்து நீங்கள் செட் பண்ணும்போதே நட்ஸ் கூட சேர்க்கலாம். உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ எடுத்த உடனே வந்துட்டு நீங்கள் எடுக்க முடியாது, ரொம்ப வந்து ஃப்ரீஸ் ஆகிருக்கும். ஒரு 2-3 நிமிஷம் கழித்து நீங்கள் வந்து எடுத்துருங்க. உங்களுக்கு சூப்பராக வந்துடும். இந்த டம்ளரில் வச்சுருக்கிறதும் அதே மாதிரி தான். லைட்டாக கொஞ்சம் நேரம் தண்ணியில் காட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக இந்த மாதிரி கலண்டு வந்துடும். குழந்தைங்க ரொம்பவே வந்து விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க. வீட்டிலேயே வந்து ஹோம்மேட் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. மேலே வந்து நட்ஸ் தூவி இந்த மாதிரி கொடுங்க. வீட்டில் செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க இன்னுமே வந்து விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.